பிரைஸ் தி லார்ட். இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது உபாகம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று நான் உனக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற போகிறார். என்ன கேட்டா, கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் வயல்நிலத்தை ஆசீர்வதிங்க, என் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் கணவனை என் மனைவியை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.